சிஎம் வந்துட்டு டெல்லி போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 கோரிக்கை வச்சிருக்காரு. மேகதாது அணை சம்பந்தமாக மீனவர்கள் நம்மளுடைய தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக மேகதாது அணை வந்து கர்நாடகத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், அது இல்லாமல் வந்து தமிழ்தாய் வாழ்த்து, முக்கியமாக வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து கவர்னர் மாளிகையில் எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் அது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை பாடாமல் அவங்க வந்து வந்தே மாதிரம் பாடுறாங்க. அது கண்டனத்துக்குரியது. மற்ற மாநிலங்களில் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு தேவையானப்ப மேற்கு வங்கத்தில் மட்டும் மாற்றி பாடினார்கள். ஸோ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அரசியல் தேவைப்படுதோ அங்கெல்லாம் செய்கிறாங்க. தமிழகத்தில் நடக்கும் கவர்னர் மாளிகையாக இருந்தாலும் சரி, கவர்னருக்கு உட்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடப்பட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து முதல்வருடைய முதன்மையான கோரிக்கையாக இருந்துச்சு. அதை செவிசாய்த்து பிரதமரும் ஒன்றிய அரசும் அதை மாற்றுவார்கள். முதலாவது தமிழ்தாய் வாழ்த்தும் வந்தே மாதிரம் தமிழகத்திற்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதை நீங்க கடைசியாக கூட பேசிக்கலாம், பாடிக்கலாம். பட் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்தை பாட வேண்டும் என்று கோரிக்கை. முதல்வர் வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே போறேன் இல்லை, இது அஃபிஷியல் விசிட்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் முதல்வரும் எப்படின்னா அவர்களுடைய வேலைகளில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த புரோட்டோகாலுக்காக நிறைய மாறுதல்கள் செய்து அவருடைய பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முதல்வருடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் தான் முதல்வர் பிரதமர்கிட்ட வந்து தமிழகத்துக்கு தேவையான கோரிக்கை சம்பந்தமாக சென்றிருப்பதா வேற யாரும். அதிமுகவின் 4 எம்எல்ஏக்கள் உங்க கட்சியில் வந்திருக்காங்க. அது குறித்து வந்து அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களால் அந்த கட்சியில் தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணங்களால் அவங்க வந்து அதுல இருந்து விலகி வந்து ராஜினாமா செய்த பிறகுதான் எங்களுடைய தலைவர்களை சந்திச்சிருக்காங்க, எங்களிடம் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அந்த கட்சியுடைய பிரச்சனையே எங்க ஆரம்பிச்சதுன்னா, எப்பவும் வந்து எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்போதான் அதுக்கான பிரச்சனைகள் உண்டானது. அதான் அவங்க சொன்னாங்க. ஸோ எப்பவும் அம்மாவும் புரட்சி தலைவரும் வந்து திமுகவுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டு திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்தவர்கள் எப்போ வந்து திமுகவுடனேயே சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு திரு எடப்பாடி அவர்கள் தள்ளப்பட்டாரோ அதை எதிர்த்து அவங்களாம் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை பத்தி நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுவோம்? கர்நாடகா கட்டியிருக்காங்க. இல்லை, அதை கட்ட விடாத அளவுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் முதல்வர் எடுக்க எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளோம். அது இல்லாமல் ஒன்றிய அரசும் வந்து இதை வந்து கண்டிப்பாக தடுக்க வேண்டும். ஏன்னா அது அவங்களுடைய பிரிவில் இருக்கு, அவங்க தடுக்க வேண்டும். அவங்க வந்து டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிவ்யூ சப்மிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கோர்ட்டில் அலோவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த பூமி பூச்சி இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணவில்லை. கண்டிப்பாக சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் வந்துட்டு அமலாக்கத்துறை ரைடு பண்ணியிருக்காங்க. ரைடு பண்ணவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. இல்லை, அதை பற்றி நம்ம என்ன கருத்து சொல்றது? ஸோ அது எங்கெங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஒன்றிய அரசு அவங்களுடைய இதுக்கு உட்பட்டு அவங்க வந்து அதை அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் தவறு என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது தவறு நடந்திருந்தால் நீங்கள் ரைட் பண்ணலாம். தவறே இல்லாமல் உங்களுக்கு எதிராக இருக்கும் அரசு என்பதற்காக நீங்கள் அவர்களை மிரட்டும் தொழில் செய்ய வேண்டியது தேவையில்லாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.